லீடர்ஸால செய்ய முடியாதத நம்மளோட பிரைம் மினிஸ்டர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் செஞ்சிருக்காரு. இந்த வீடியோ பாருங்க. பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் வந்து எப்படி சிரிச்சிருக்காரு பாருங்க. சோ இது எப்படி செஞ்சிருக்காருன்னா, இந்த கீழ உள்ள வீடியோ பாருங்க. இது ஓடிட்டு இருக்கட்டும். நான் தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். சோ 3 கிரீடம் இருக்கு. 3 த்ரோன்ஸ் இருக்கு. சோ முதல் கிரீடம் கிங்க்கு. 2வது, 3வது யாருக்குன்னு கேட்டிருக்காரு. சோ 2வது ஒய்ஃப்க்கு. நான் 3வது யாருக்குன்னு கேட்டதுக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் யோசிக்காம செகண்ட் ஒய்ஃப்க்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் இப்படி சிரிச்சிருக்காரு. இதுதான் இப்போ வைரலா போய்க்கிட்டு இருக்கு எல்லா நியூஸ்லயும். ஏன்னா பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் வந்து யார் கூட இவ்வளவு கேஷுவலா பேசி அந்த ஹேண்ட் ஷேக்லாம் பாருங்க நான் போடுறேன். இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சது ரொம்ப ரேர். ஸோ அதனால தான் இது இவ்வளவு கேச்சப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, டைரக்டா வருவோம். நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அஸ் மலேசியன் அஸ் ட்ரேடர், நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் வரப்போகுது இந்த ரஷ்யன் விசிட்க்கு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்ஸ் ஜாயின் பண்ண போறோம். ஸோ பிரிக்ஸ் ஜாயின் பண்ண போறனால என்ன நடக்கும், நம்ம யூஎஸ்டியை நம்பி இருக்கிறது வந்து குறைஞ்சிடும். ஸோ அதனால என்ன ஆகும், எக்கானமி டைவர்சிஃபிகேஷன். ஸோ நம்ம வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி நம்பி ரொம்ப இருக்க தேவையில்ல. அதுதான் அதோட ஃபர்ஸ்ட் இது. பாத்தீங்கன்னா ட்ரேட், அக்ரிகல்ச்சர், அப்புறம் எஜுகேஷனல் பெனிஃபிட், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பெனிஃபிஷியல் வரப்போகுது. அப்புறம் வந்து டைரக்ட் ஃபிளைட் மலேசியா டு ரஷ்யா, அப்புறம் நியூக்ளியர் பவர் அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன். இதெல்லாம் வந்து நான் பாயிண்ட் ஃபார்ம்ல இங்க போட்டிருக்கேன், பாத்துங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விசிட்டை பத்தி? நம்ம பிரைம் மினிஸ்டர் நல்ல ஜாப் பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன் பர்சனலி. ஏன்னா இந்த மாதிரி நான் பிரசிடென்ட் புத்தினை பார்த்ததில்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லெட்ஸ் ஹோப் ஃபார் மோர் குட் நியூஸ் ஃப்ரம் மலேசியா சைட்.